மணிமேகலை விசஸ் பிரியங்கா ஏன் மணி சிடபிள்யூஸ்லேருந்து வெளியே வந்தாங்க? செஃப் வெங்கடேஷ் பட் சார் வந்து அவரோட ஒப்பீனியன் என்ன சொல்லியிருக்காரு, அதை பற்றி தான் பேச போகிறோம். இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னோட மோட்டிவேஷன். ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களுக்கு ஏற்கனவே இந்த நியூஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிடபிள்யூசி ஃபேம் மணிமேகலைக்கு ரொம்ப ஆசை ஆங்கரிங் பண்ணணும்னு. அதுக்கு நிறையவே ஹார்ட் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஹுசைன் பிரதரும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பிரியங்காவும் உங்களுக்கு தெரியும் நிறைய ஷோஸில் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சீசனில் மணிமேகலைக்கு ஆங்கரிங் பண்ணுற சான்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி பிரியங்கா சிஸ்டருக்கும் கண்டஸ்டன்ட் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் மணி சிஸ் ஆங்கர் பண்ணக்குள்ள பிரியங்கா சிஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. அதுதான் இங்கே ப்ராப்ளம் வெடிக்குது. இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி சண்டையில் முடியுது. ஏன் மணி சிஸ் அவங்க யூடியூப் சேனலில் என்ன ரீசனுக்கு அவங்க சிடபிள்யூசியை குவிட் பண்ணாங்கன்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பாங்க. பார்க்கலன்னா அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெங்கடேஷ் பட் சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலையும் பிரியங்காவும் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கு அவங்களோட உழைப்பு தான் காரணம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு காமெடி ஷோ தான், சீக்கிரமாக இதெல்லாம் சரியாகிடும் அப்படின்னு அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான ஆளை செருப்பால் அடிக்கணும்னு ஹார்ஷாக பேசியிருப்பாரு. ஏன்னா மனசிச்சியே இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இவங்களை பற்றி பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டர்வியூவில். என்னை பொறுத்த வரைக்கும் நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போட்டுக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணா ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி சுமாரியா. I am speaking, no cross speaking. Sit down please. அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை பெஸ்ட்டாக செஞ்சாலே மக்களோட ரெஸ்பான்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. பிடிக்க ஆரம்பிக்கும் மக்களுக்கு. மற்றவங்க செய்கிற வேலையை செஞ்சு ரெண்டு பேருக்குமே ஹர்ட் ஆகி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி இதெல்லாம் எதுக்கு? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேக் கேர் அண்ட் குட் பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.